இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. வேதத்துல பாக்கிறோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சிக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. சாட்சி சொல்வதனால் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிக்காட்டுகிறது. வாங்க பார்ட் 3 தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். நண்பன் அந்த அக்கினி சட்டியை எடுத்து ஆடுவான். அவன் பேர் லட்சுமணன். அவனை பார்க்க போனோம். சாயந்தரம் நேரத்தோட போனோம். ஒரு 5 மணி இருக்கும். அவன் வீட்டுக்கு போனோம். அப்போ மாப்பிள்ளைன்னு தான் பேசுவோம். மாப்பிள்ளை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு நிறைய கொஞ்சம் ஏதாவது காணிக்க கிடைக்கும், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அவசரப்படுத்திடணும். சீக்கிரம் போவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாப்பிள்ளை போவோம் நமக்கு கிடைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். 6 மணின்னா அவன் வீடு ஒரு சாய்ப்பு, ஓலை சாய்ப்பு தான். ஆனால் மேல் பக்கம் இருந்து ஒரு கூரை, அதாவது சூரியன் மறைந்து விட்டது. அப்போ சூரியன்லாம் மறைஞ்சிட்டு மணி 6 ஆயிட்டு. அந்த நாட்களில் சூரியன் நேரத்தோடு மறைஞ்சிடுது. மணி 6 மணி, கொஞ்சம் அப்படியே இருட்டாகிற நிலைமை. அப்போ அவன் வீட்டில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை சீக்கிரம் போகும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ போகணுன்ட்டே இருக்கோம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல என்னென்னா திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தது. ஆனால் எனக்கு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ நான் கேட்டேன், மாப்பிள்ளை இது என்ன வெளிச்சம்? அப்போ செல்ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேமராலாம் யாராவது ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அந்த நாட்களில், 1993. அப்போது என்ன இப்படி ஒரு வெளிச்சம் வந்தது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவனு என்ன, மாப்பிள்ளை என்ன வெளிச்சம்னு தெரியல, ஒருவேளை இன்றைக்கி அது அற்புதம் நடக்கலாம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீக்கிரம் வா போகணும்னு சொல்லி பேசிட்டு வரோம். பேசிட்டு வழக்கம் போல் அந்த கோயில், நாங்கள் பூஜை அந்த சாமியாடுற கோயிலை வழக்கம் போல் எப்படி தூத்து தொளிப்போமோ அப்படி வழக்கம் போல் எல்லாம் தொளிச்சு பூசை போடுறதுக்காக உள்ளே போனோம். அப்போ அந்த பூடத்தின் மேலே ஒரு 5 தலை நாகம் உள்ள ஒரு சுருவம் வச்சுருந்தோம் அந்த பூடத்து மேலே. அப்போ நாங்கள் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எல்லாம் வைப்போம்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த 5 தலை நாகம் ரவுண்டாக உடஞ்சி எங்கள் கையில் வந்துட்டு 2 துண்டாக உடஞ்சிருந்தது. அது எப்படி உடஞ்சதோ தெரியாது. உடனே அப்படியே நாங்கள் பூப்போல் அதை வச்சுட்டு, ஏன் உடஞ்சேன்னு தெரியல, ஒருவேளை இன்னைக்கு ஊருக்காரன் தெரிஞ்சால் என்ன சொல்லுவான், அதனால் அதை அப்படியே இருக்கட்டும், அப்படியே வச்சுட்டு நம்ம பூசை போடும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சுட்டு வழக்கம் போல் அதுக்கு பூசை போட்டுட்டு இருந்தோம். அப்போது நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன். என் நண்பன் லட்சுமணன் வைக்கின்னு சிட்டி எடுத்து ஆடுவான். அவனும் மாடம் ஆடுவான். அவனும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா நான் தான் அதில் கெட்டாக இருந்தேன். அதனால் நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ குறி சொல்கிறதுக்காண்டி நிறைய ஒரு வரிசையாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ இன்னைக்கு குறி சொல்லும் அப்படின்னு சொல்லி குறி சொல்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்காக குறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். குறி சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆவி பேசுது. அது எப்பவுமே என் கூட பேசும், மகனேன்னு கூப்பிட்டு பேசும். ஒரு ஆள் வரும்பொழுதே சொல்லும், அவன் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் முடியும்னு கேட்க வரான், இந்த மாதம் முடியும்னு சொல்லு அப்படின்னு சொல்லும். இப்படி அவங்களுடைய பிரச்சனையே பேசும். அப்போ இதனால என்னை சாமி சொன்னபடி நடக்குமா? ஆமா, நடக்கும். சொன்னது கரெக்டா நடக்கும். ஆமா. அப்போ இப்படி நடக்கனால அவங்க என்ன செய்வாங்கன்னா என்னை சாமின்னு நினைச்சுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சொல்ல நான் குறி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது அந்த ஆவி என்னை அதிகமாக பயன்படுச்சு. எப்படின்னா ஒரு பாக்கெட்டில் ரூபா வச்சிருக்கான்னா எவ்வளோ ரூபா வச்சிருக்கான்னு சொல்லிவிடும். இத்தனை 10 ரூபா தாள் இருக்கு அவன் பாக்கெட்டில், இத்தனை 50 ரூபா தாள் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது கரெக்டாக இருக்கும். உடனே என்னைய சாமின்றான். அவ்வளோ ஒரு தெளிவாக அந்த ஆவி என்னை நடத்துச்சு. ஆகையினால முழுவதும் அதுக்கு ஒப்பு கொடுத்து இருந்தோம். உங்களை நல்லா வச்சிருந்ததா? எனக்கு நல்லா எனக்கு நிம்மதி கிடையாது. அங்க ஆடும்போது மத்தவங்க என்ன சாமிப்பாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. என் மனைவிய அந்த நாட்கள்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வேலை பார்க்க முடியாது அந்த கண்டிஷன். நீ வேலைக்கு போன்னு சொல்லியிருந்தேன். அவ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தான். அந்த கம்பெனில 10 ரூபா தான் சம்பளம். அந்த கம்பெனில 10 ரூபா தான் அவளுக்கு சம்பளம். அந்த 10 ரூபாய் வச்சுதான் நாங்க வாழணும், சாப்பிடணும், எல்லாம் செய்யணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அந்த கஷ்டத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அந்த கடினமான நேரத்தில் தான் அந்த எப்படியாக்கல நம்ம எதுலையாவது நம்ம நல்லா இருந்துடலாமான்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த இதில் குறி சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆமாம், குறி சொல்லிக்கிட்டே இருந்தோம், பிரயாசப்பட்டோம். அப்போ அந்த நாட்களில் குறி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய குறி கேட்டு தான் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அந்த தெய்வம் பேசிச்சு.
எப்போ நான் இப்போ இந்த கூட்டத்துல இருந்து பால் வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ உடனே சொன்ன உடனே நானும் எப்போதும் அது சொல்ற மாதிரி எப்போது பேசுற மாதிரி தான் பேசிச்சு. அதனால நானும் சொல்லிட்டேன், இப்போ அந்த கூடத்துல இருந்து பால் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பால் வருது அப்படிங்க. உடனே என் கூட இருக்கிற அக்கினி செட்டு எடுத்து ஆடுவான், அவன் லட்சுமணன் அவன் பேரு, அவனும் சொன்னான் ஆமா இப்போ பால் வரும்னா. மாடம் ஆடுறவன் அவனும் சொன்னான் இப்போ பால் வரும் அப்படின்னா. உடனே 3 பேரும் சொன்னோம். உடனே தெரு மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க, இப்போ பால் வரப்போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகுது, அதனால அம்மாளுக்கு விசேஷத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பெரிய பெரிய தாம்பழத்துல தேங்காய் பழம் மாலை பூ எல்லாம் கொண்டு வந்து வரிசையா நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விசேஷத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பால் வரும் அப்படின்னு சொன்னால் எப்போ வரும்னாங்க, 12 மணிக்கு வரும் அப்படின்ட்டேன். 12 மணி வரைக்கும் அந்த ஜனங்கள் நின்னாங்க. ஆனால் 12 மணிக்கு வரைக்கும் பால் வரல. அப்போ தான் ஒரு சிலர் சொன்னாங்க, இன்னைக்கு சாமியெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு நம்மளை இப்படி ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அன்றைக்கு குடிக்கலை, உண்மையாக தான் இருந்தோம். ஆகையினால எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சே, இப்படி ஒரு அவமானம் ஆகிப்போச்சே அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறது பண்ணி. அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, ஏதோ இந்த சாமிக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால இப்படி ஆகிப்போச்சு. அதனால என் கூட ஆடின 2 மாடை ஆடினவன் அக்கினி செட்டு எடுத்து ஆடுறோன்னு சொன்னான். இப்போ இனி நாங்கள் வேற பக்கம் போகிறோம்ப்பா, இங்கே இப்படி ஒரு கேவலப்பட்டாச்சு, இனி இங்கே வரமாட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கும் அதே நிலைமை தான். இது வரைக்கும் நல்லா தானே சொல்லிச்சு, இப்போ ஏமாத்திட்ட அப்படின்ட்டு எனக்கும் அந்த நேரத்தில் எனக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இனி இங்கே வரக்கூடாது அப்படின்னு. உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதான் தாமதம், எனக்கு என் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் என்னமே தெரியாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு மைண்டு சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இந்த கண்டிஷனில் மறுநாள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ரோட்டு வாரத்தில் போய் ஒவ்வொரு முக்கில் உட்காந்து என்னெல்லாமோ புலம்பிகிட்டு இருக்கிறேன். இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில தான் எங்கள் அண்ணனுடைய மனைவி அவங்க ஆர்சி கிறிஸ்டின். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஜபத்துக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி என்னைய அத்திமரப்பட்டி, தூத்துக்குடி அத்திமரப்பட்டி ரோட்டில் சாந்தி நகர்னு வருது. அவங்க அந்த சாந்தி நகரில் ஒரு வீட்டில் மேலே வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு எங்கள் அண்ணனுடைய மனைவி, அவங்க ஆர்சி கிறிஸ்டின், அதனால் அவங்க அங்கே கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்னை அங்கே கூப்பிட்டு 3 நாள் நான் மனநல பாதிக்கப்பட்டிருந்தேன். 4வது நாள் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, ஜபத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட சாமியானவங்கெல்லாம் இனி இங்கே வரமாட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க, வேற எங்கேயா நாங்கள் போய் பார்த்துக்கிறோன்னு போயிட்டாங்க. என்னை எங்கள் மைனி ஜபத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ அங்கே போய் அவங்க வீட்டில் பார்த்து ஜபம் பண்ண உடனே அங்கே ஒரு சகோதரர் ஜெபஸ்டியான்னு ஒரு சகோதரர் அந்த ப்ரேயர் நடத்தினார். அவர் என்ன ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுனா, எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. அந்த ஜெபம் பண்ணின உடனே எனக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தது, எனக்கு நார்மல் ஆயிட்டு, நல்லாயிட்டு. உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை, இப்போ நமக்கு நல்லாயிட்ட அப்படிங்க. அவங்க தான் சொன்னாங்க, உங்களை இயேசு நேசிக்கிறாரு, அதனால நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக இயேசு என்ன ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறீங்க.